ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வசனம் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இங்கே நான் பார்க்குறோம், சவுல் என்கிறதான ஒரு மனிதன் தாவீதுங்கிறதான மனிதனை கொலை செய்யும்படியாக பல ரூபத்தில் அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை புறக்கணிச்சிட்டார். அவனை தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு தாவீதை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய வெற்றியை இவனால் பொறுக்க முடியவில்லை. எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அவனை அழிக்க முடியாது வருகிறான். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சவுலின் கைக்கு தேவன் அவன் ஒரு நாளும் தாவீதை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை அழிக்கும்படியாக உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய பெருக்கத்தை பார்த்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் பொழுது அநேகர் இந்த சவுளை போல பொறாமை கொண்டு எழும்பி உங்களை அழிக்க நினைப்பார்கள். வசனம் சொல்வது, தீமையை நன்மையினால் வெல்லு. தாவீதுக்கு சவுளை கொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அவன் அதை செய்யலை. அதற்கு மாறாக அவனை விட்டுவிட்டான். இதை அறிந்த சவுல் மனதிலே குத்தப்பட்டு வாதிக்கப்பட்டு தாவீதை பார்த்து சொன்னா, நீ நிச்சயமாகவே ராஜாவா இருப்பப்பா, இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் நிச்சயம் உன் வசம் வந்துடும். ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். நான் உனக்கு தீமை செய்ய நினைச்சேன், ஆனா நீ எனக்கு நன்மை செஞ்சேன்னு சொல்லி கொல்ல வந்தவன் ஆசீர்வதித்தான், சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்தான், வளர்ச்சியை அழிக்க வேண்டும் என்று நினைச்சு வந்தவன் நீ நல்லா இருப்ப என்று சொல்லிவிட்டு போனான். இன்றைக்கும் இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா, உங்க வளர்ச்சிக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உன்னுடைய பிசினஸ்க்கு விரோதமா அநேகர் எழும்பி விரோதமா செயல்படுறாங்களா? அவர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நன்மை செய்யுங்கள். தீமை செய்யறதுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ராஜாவை போல இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.